ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அதாவதுடா ஹெமிஸ்பியர் வந்து ஸ்பியரோட ஒரு ஹால்ஃப் ஆஃப் த போர்ஷன் தான் ஹெமிஸ்பியர். ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலானா 4 பை ஆர் ஸ்கொயர். ஒரு ஸ்பியரோட சிஎஸ்ஏ என்னன்னா 4 பை ஆர் ஸ்கொயர். அதே ஸ்பியர இந்த மாரி 2ஆ நம்ம கட் பண்றோம் அப்படின்னா, 2 ஆல டிவைட் பண்றோம். அதாவது 2 பை ஆர் ஸ்கொயர். இந்த மாரி ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏன்னா தெரியும் இல்லையா? இந்த மாரி கவர்டு இது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இந்த டாப்பையும் சேர்த்தது. டாப் எப்படி இருக்கும்னா, சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அதனால டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 3 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2 பை ஆர் ஸ்கொயர். டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் வந்து 4 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? சாரி. டிஎஸ்ஏன்றது 3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஹெமிஸ்பியரோட வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா, அதுவும் ரொம்ப ஈஸி. வால்யூம் ஈக்குவல் டூ சிஎஸ்ஏ யோட ஃபார்முலா என்னது? 2 பை ஆர் ஸ்கொயர்டா? அப்ப 2/3 பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் கியூப். ஓகேவா? எப்பவுமே வந்து ஆ இது வந்து ரெக்டாங்கிள். சரியா? இந்த ரெக்டாங்கிளுக்கு நம்ம வந்து பிக்சரைஸ் குடுக்குறோம். கிராஃப்ல வந்து இது 2டி. லென்த், பிரெத் மட்டும் இருக்கும். இப்போ இதுக்கு ஹைட்டும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இதுக்கு பேரு கியூப். இது 3டி ஷேப். 2டி அண்ட் 3டி. அப்போ இந்த வால்யூம் அப்படின்றது என்னன்னா, 3டி மாதிரி. 3 வந்து இதோட யூனிட் பார்த்தாலே தெரியும். இதோட யூனிட் வந்து ஸ்கொயர் யூனிட்ன்னு சொல்லுவோம். இதோட யூனிட் வந்து கியூப் யூனிட். ஓகேவா? 3 டைம்ஸ் வரும். அப்ப எதுக்காக இதுக்கு வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ்னா, இதுவும் வந்து 3டி ஷேப் தானே. இதுக்கு எதுக்கு கியூப் வரல அப்படின்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ஏரியாவ மட்டும் தான் கவர் பண்ணுது. இது வந்து என்னன்னா வால்யூம் 1 பை 1 எல்லாமே சேர்த்து கவர் ஆகும். அதனால இதுக்கு கியூப் யூனிட். இது எதுக்காக சொன்னேன்னா, இங்க ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு, இங்க ஆர் கியூப் இருக்கு. உன்னோட எக்ஸாம் ஹால்ல போய் ஸ்கொயர்டா, கியூபான்னு கன்ஃப்யூஸ் ஆக்கக்கூடாது. ஸோ வால்யூம்னா நம்ம அது ஃபுல்லும் மொத்தமா அடைக்கிறோம். அப்ப அடைக்கிறதுன்றது என்னன்னா 3டிய ஃபுல்லும் முழுசா யூஸ் பண்றது. அதனால அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அப்படிதான் பண்ணணும். ஓகேவா? கியூப் போடணும். ஆரோட வேல்யூ கியூப்ன்னு போடணும். ஓகே. சரிம்மா. ஸோ ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருந்தோம். திருப்பி ஒரே ஒரு தடவ ஹாலோவுக்கும் படிச்சிடலாம். ஆ சிஎஸ்ஏ ஆஃப் த ஹாலோ ஹெமிஸ்பியருக்கு என்னன்னா, நார்மலா இருக்க சிஎஸ்ஏ வந்து 2 பை ஆர் ஸ்கொயர்டு. ஆனா ஹாலோவா இருக்கிறதுனால 2 பை கேப்பிட்டல் ஆர் அண்ட் ஸ்மால் ஆர் இருக்கும். கேப்பிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அடுத்து டிஎஸ்ஏக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன்? பை 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா, இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி வரும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுது. பிளஸ், மைனஸ்லாம் வர்றதுனால இத மட்டும் படிச்சு வச்சுக்கலாம். பை 3 ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இப்ப இந்த ஃபார்முலா மறக்கிறது தானே நம்ம டிஃபரெண்ட்டா இருக்கு. மத்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கு. இது மட்டும் மறக்கிற மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, எப்பல்லாம் டெஸ்ட் எழுதுறோமோ, டெஸ்ட் எழுதுறப்ப ஹாலோவோடது என்ன ஃபார்முலாவா இருக்கு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு எழுதி பார்த்துட்டே வந்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். இப்பவே ஞாபகம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பை வருது. ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு. ஸோ நம்ம 2 போட்டிருப்போம். 2க்கு பதிலா இங்க 3 போடுறோம். அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, எக்ஸாம்பிள் 7.8 பார்க்கலாம். Find the diameter of the sphere whose surface is 154 meter squared. ஸோ ஸ்பியர பத்தி டீச் பண்றாங்க. சரி நம்மளோட கொஸ்டின் ஸ்பியர பத்தி. ஸ்பியரோட டயமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டயமீட்டர் வேணும்னா ரேடியஸ் என்னன்னு தெரியணும். அடுத்து ஹூ சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சிஎஸ்ஏ. இங்க வந்து சிஎஸ்ஏ, டிஎஸ்ஏன்னு தனித்தனியா கிடையாது. ஒரே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா தான் இருக்கு. ஓகேவா? சாரி. சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 154. சிஎஸ்ஏ சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னடா? 4 பை ஆர் ஸ்கொயர். 154 4 இன்டு 22/7 இன்டு ஆர் ஸ்கொயர்.
நல்லா தெரிஞ்சுக்கோடா, இந்த ஆர் ஸ்கொயர்ட் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் மாதிரி எப்பவுமே நீங்க இத மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணக்கூடாது. டிவைட் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா, அப்பதான் நம்பர்ஸ் வந்து நமக்கு ஸ்கிப் ஆகும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, 2 டேபிள்ல கேன்சல் பண்ண போறேன். 1 2s are 2, 1 2s are 2. இங்க 7 2s are 14. ரிமைனிங் ஒன் 7 2s are 14. இது வந்து 11 டேபிள்ல கேன்சல் ஆகும். 1 11s are 11. 7 11s are 77. ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது 2 நம்பர்ஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கணும். ஸோ நியூமரேட்டர்ல 2 7 இருக்கு. ஸோ 1 7 எடுத்துக்கிறேன். டினாமினேட்டர்ல 4 இருக்கு. 4 மீன்ஸ் 2 இன்டு 2. அப்போ ஒரு 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஆரோட வேல்யூ. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டிவைட் பண்ண முடியல. அதனால தான் நான் டைரக்ட்டா ஆன்ஸர கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ரேடியஸ் அப்படின்றது 7/2. எனக்கு டயமீட்டர் தான் வேணும். டயமீட்டர்ன்றது 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ். 2 இன்டு 7/2. 2 2 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டர் 7. ஓகேவா? புரிஞ்சதாடா? ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் 7.9 பார்க்கலாம். The radius and spherical balloon increases from 12 centimeter to 16 centimeter as air being pumped into it. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ரேஷியோ ப்ராப்ளம் குடுக்குறாங்க. ரேஷியோவ கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The radius of a spherical balloon increases from 12 centimeter to 16 centimeter. ஒரு ஒரு ஸ்பெரிக்கல் ஒரு பால் வந்து இந்த சைஸ்ல இருக்க பால் வந்து என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் பெருசாயிடுது. ரேடியஸ். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 12ன்றது அடுத்து என்ன ஆயிடுதுன்னா 16 ஆயிடுது. As air being pumped onto it into it. Find the ratio of the surface area of the balloon in the 2 cases. இப்போ நான் பலூன்ல இந்த மாரி காத்து ஊதிட்டேன்னா, இதோட சர்ஃபேஸ் ஏரியா சம் ஏரியா இருக்கிறது, சம் ஏரியாவா சேஞ்ச் ஆகும். இந்த ஏரியாலருந்து இந்த ஏரியா பெருசா இருக்கு. அப்ப ஏரியால என்ன ரேஷியோல சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்க. ஏரியா கேட்கல, ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ரேஷியோக்கு என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிள். என்ன கேட்டிருக்காங்களோ, அத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க? 4 பை ஆர் ஸ்கொயர் பை 4 பை ஆர் ஸ்கொயர். இத கேப்பிட்டல் ஆர் வச்சுக்கலாமா? ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இது புரிஞ்சதாடா? அதாவது என்ன பண்றோம்னா, ஸ்மால்ல இருந்து அதாவது ஒரு குட்டி பலூன் இருக்கு. அந்த பலூன்ல நம்ம காத்து வச்சு ஊதுறோம். 12 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஊதுறோம். ஒரு சைஸ் இருக்கு. அண்ட் திருப்பி ஊதுறோம். அது 16 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அந்த பலூன் இருக்கு. இப்ப இந்த 2 பலூனுக்கும் சர்ஃபேஸ் ஏரியா வேரி ஆகும். அப்படியே கொஞ்சம் பெருசாகும். அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் எந்த மாதிரி ரேஷியோல இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு ரேஷியோ அப்படின்னாலே டிவிஷன்ல தான் நம்ம வேல்யூஸ் எழுதுவோம். அதனால சின்னதுல இருந்து பெருசா கன்வெர்ட் பண்ணதுனால, சின்னது நம்பர் பை பெரிய நம்பர் அப்படின்ற ரேஷியோல ஃபார்முலா அப்ளை பண்றோம். சின்ன ரேடியஸ்க்கு ஸ்மால் ஆரும், கேப்பிட்டல் ரேடியஸ்க்கு பெரிய ஆரும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்ப சேம் டெர்ம்ஸ கேன்சல் பண்றோம். ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ என்னன்னா 12 இன்டு 12. கேப்பிட்டலோட வேல்யூ 16 இன்டு 16. இப்ப இந்த நம்பர்ஸ நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 4s are 12, 4 4s are 16. 3 4s are 12, 4 4s are 16. ஸோ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா 9, டினாமினேட்டர் 16. இதுக்கப்புறம் என்னால இத கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சிஎஸ்சி ஆஃப் த பலூன் ஈக்குவல் டு 9:16. புரிஞ்சதாடா? பாப்பா கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா சொல்லுமா? பாப்பா இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும். நீ டவுட் கேட்டா மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேம்மா. ஒண்ணுமே இல்ல சிம்பிள். ஆ ஒரு ஸ்மால் பால் அண்ட் கிளியரா? ஓகேடா, ஓகே. கேக்குது மேம். ஓகேம்மா, ஓகே. புரிஞ்சதுல்ல அந்த சம்? ரேஷியோ சம் புரிஞ்சதாடா? ஏன்னா ரேஷியோ சம்ல தான் உனக்கு டிஃபரண்டான சம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கே சான்சஸ் இருக்கு. ஓகே. ஓகே. So இப்போ எக்ஸாம்பிள் 7.10 பார்க்கலாம். If the base area of the hemispherical solid is 1386 square meters.
Then find its total surface area. ஸோ பொதுவாவே என்ன கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்டின்னா, ஏதாவது ஒரு கிவன் டேட்டா குடுத்துட்டு, அந்த டேட்டால இருந்து ஒரு வேல்யூவ ஃபைண்ட் அவுட் பண்ணி இன்னொன்னு கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அம் பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து ஒரு 16. வாட் இஸ் த ஏரியான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி 12 வச்சுக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 12. ஃபைண்ட் த ஏரியான்னு கேட்குறாங்க. அப்ப என்னால டைரக்ட்டா இத வச்சு இத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப பெரிமீட்டர்ல என்ன இருக்கு? பெரிமீட்டர் ஈக்குவல் டூ 4a. 4a ஈக்குவல் டூ 12. a ஈக்குவல் டூ 12/4. தட் இஸ் ஈக்குவல் டூ 3. அப்ப a வோட வேல்யூ 3 அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்ப எனக்கு சைடு தெரியும். அப்ப ஏரியா வந்து என்னது? a ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ எனக்கு தேவையானது a ஸ்கொயர். a வந்து எனக்கு கிவன் டேட்டா டைரக்ட்டா குடுக்கல. இன்டைரக்ட்டா 4a குடுத்துருக்காங்க. ஸோ, அதுல இருந்து நான் ஏவ ஃபைண்ட் அவுட் பண்ணி, எனக்கு தேவையான இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கான்செப்ட் படி தான் நம்ம இங்க செய்ய போறோம். பேஸ் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹெமிஸ்பியரோட பேஸ் ஏரியா என்னது? சர்க்கிள் ஷேப். அப்ப பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ 1386. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏ ஓட ஃபார்முலா என்னது? டிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் 3 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இதுலருந்து ஆர் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றது ஐடியா திறமையான பொண்ணுங்களா? இல்ல 3ய வச்சுட்டு இந்த 1386 மல்டிப்ளை பண்றது பெரிய ஆளா? 2 மெத்தட்ல செய்யலாம். இதுல இருந்து பை 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ 1386. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ 1386 இன்டு 7 டிவைடட் பை 22. 2 11s ஆர் 22, 1 11s ஆர் 11. 2 11s ஆர் 6. 1 63. 3 இன்டு 7 ஈக்குவல் டூ 21. இப்படி ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி, அத எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றத விட, நமக்கு ஃபார்முலா எழுதுன உடனே தெரியுது. இது பை ஆர் ஸ்கொயர், இது 3 பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த பை ஆர் ஸ்கொயர்ன்ற இடத்துக்கு பதிலா 1386 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, இது 2யுமே மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்ஸர் வந்துரும். புரிஞ்சுதா? 2 மெத்தடுமே தெரிஞ்சிருக்கணும். எந்த மெத்தட் எங்க தேவைப்படுதோ அத யூஸ் பண்ண தெரியணும். அப்ப கன்ஃப்யூஸ் ஆகுதா? புரிஞ்சிருச்சா? குடுத்திருக்க கிவன் டேட்டா பை ஆர் ஸ்கொயர். பேஸ் ஏரியா குடுத்துருக்காங்க. ஹெமிஸ்பியரோட பேஸ்னா என்ன அர்த்தம்? இது ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ இது, பேஸ் ஏரியா இது. இது என்ன ஷேப்ல இருக்கும்னா, சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர். அவங்க குடுத்துருக்க டேட்டாவ எழுதிட்டேன். என்ன கேட்டிருக்காங்க? டிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. டிஎஸ்ஏ யோட ஃபார்முலா எழுதிட்டேன். ஸோ இங்க 3 பை ஆர் ஸ்கொயர்ன்னு வந்ததுனால, பை ஆர் ஸ்கொயர் 3 பை ஆர் ஸ்கொயர். அப்ப 3 டைம்ஸ் இந்த பை ஆர் ஸ்கொயர மல்டிப்ளை பண்ணேன்னா, எனக்கு தேவையான டிஎஸ்ஏ வந்துரும். மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சதாடா? ஓகே. ஸோ இப்ப அடுத்த சம் பார்க்கலாம். The internal and external radius of the hollow hemispherical cell are 3 meter and 5 centimeter respectively. இப்ப வந்து நமக்கு ஹாலோ ஹெமிஸ்பியர பத்தி குடுக்குறாங்க. அப்ப நம்ம பிக்சர் ட்ரா பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு புரியும். ஓகே. இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ். ரேடியஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ மார்க் பண்ணிக்கலாம். ம். 3 and 5 respectively. ஸ்மால் ஒன் 3 அண்ட் லார்ஜஸ்ட் ஒன் 5. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, இது டைரக்ட் கொஸ்டின் தான்டா. ஃபைண்ட் த டிஎஸ்ஏ அண்ட் சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்கேல். டைரக்ட் ஃபார்முலா. நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியர் க்கான ஃபார்முலா என்னது? அவுட்டர் சர்கம்ஃபரன்ஸ் அண்ட் இன்னர் சர்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? அவுட்டர் சர்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணிடலாமா? இத சால்வ் பண்ணிடலாமாடா? சம்ஸ குடுத்துருமா?
மல்டிப்ளிகேஷன் தான. நீனா சால்வ் பண்ணிடலாமா? ஓகே. அண்ட் டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏன்னா என்ன அர்த்தம்? 3 டைம்ஸ் 3r ஸ்கொயர் சாரி பை இன்டு 3r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான். இத சால்வ் பண்ணு. ஓகேடா. நீ சால்வ் பண்ணு. நான் இதுல சால்வ் பண்றேன். சரியா? உன்னோட நோட்ல இத சால்வ் பண்ணிக்கோ நீனு. நான் இங்க சால்வ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா? 2 பை r ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர். 2 இன்டு 22/7 இன்டு 25 பிளஸ் 9. இது 2யும் ஆட் பண்ணா என்ன வரும்? 34 வரும். 1 7s are 7. இது 35 தானே வரும். 5 7s are 35 வரும். அதனால இத 4.9 சம்திங் வச்சுக்கலாம். இத எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 213.71 வரும். நெக்ஸ்ட் 22/7 3r ஸ்கொயர். 3 டைம்ஸ் r ஸ்கொயர்னா 75 பிளஸ் 9. இது 2யும் ஆட் பண்ணா 84 வரும். இங்க 12. ஸோ மல்டிப்ளை பண்ணா 264. ஸோ அப்போ சிஎஸ்என் மீட்டர் ஸ்கொயர் யூனிட் முக்கியம். ஓகேவா? இப்ப பாப்பா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். உன்னோட எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. என்ன குடுத்துருக்காங்கன்னா, எ ஸ்பியர், எ சிலிண்டர் அண்ட் எ கோன் ஆர் த சேம் ரேடியஸ். இது எல்லாத்துக்குமே ரேடியஸ் வந்து சேம்னு குடுத்துட்டாங்க. வேரஸ் கோன் அண்ட் சிலிண்டர் ஆர் த சேம் ஹைட். கோனுக்கும் சிலிண்டருக்கும் சேம் ஹைட்ன்னு குடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸ்பியரோட ரேடியஸ் வந்து ஆர். சரியா? நமக்கு ரேடியஸ் தான் முக்கியம். ஸ்பியர்னா நமக்கு என்ன வேணும்? ரேடியஸ் தான் வேணும். அதனால ரேடியஸோட வேல்யூ ரேடியஸ் தான். தென் வந்து கோன். கோன் எடுத்துட்டோம்னா, கோன்ல வந்து என்ன இருக்கு? ஹைட்டும் ரேடியஸ் வரும், ஸ்லாண்டிங் ஹைட் வரும். இப்ப ஹச் வந்து ஆர்ன்னு குடுத்துட்டாங்க. ஆரும் ஆர்ன்னு தான் குடுத்துருக்காங்க. தென் அதே போல சிலிண்டர். ஹச்சும் ஆர் தான், ஆரும் ஆர் தான். அதுவும் கிவன் டேட்டா குடுத்துட்டாங்க. அவங்க பிக்சர்லயே குடுத்துட்டாங்க. சரியா? இப்ப நமக்கு என்ன வேணும்னா, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. சிஎஸ்ஐ ஆஃப் த இந்த சிலிண்டர், கோன், ஸ்பியர் இது எல்லாத்தோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, ரேஷியோனா ஒண்ணும் இல்ல. டிவிஷன்னு சொல்லியிருக்கேன். இல்லன்னா டைரக்ட்டா எழுதுறது. இப்போ 4/5னாலும் 4:5னாலும் ஒண்ணு தான். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ரேஷியோவ போட்டு நம்பர்ஸ்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சிஎஸ்சி ஆஃப் த ஸ்பியர். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பியர் தான் கேட்குறாங்க. ஸ்பியரோட சிஎஸ்சி என்னது? 4πr². ரேஷியோ ஆஃப் நெக்ஸ்ட் என்னது? சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் 2πrh. ரேஷியோ ஆஃப் சிஎஸ்சி ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் πrl. ஓகே. இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, காமன் டெர்ம்ஸ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம். பை கேன்சல். இங்க பை, இங்க பைய கேன்சல் பண்ணிட்டோம். ஒரு ஆரையுமே கேன்சல் பண்ணலாம். இங்க ஒரு ஆர் கேன்சல், இங்க ஒரு ஆர் கேன்சல், இங்க ஒரு ஆர் கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? 4r ரேஷியோ ஆஃப் 2h ரேஷியோ ஆஃப் l. இப்போ இந்த ஹச்சும் எல்லுமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒரே டெர்மா இருக்கணும். அப்போதான் இது எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு நம்பர் மட்டும் இருக்கும். ரேஷியோஸ்ன்றது நம்பர் மட்டும் தான் இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, நமக்கு எல்லுக்கு ஃபார்முலா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு தெரியும். ஹச்சோட வேல்யூ ஆர்ன்னு தெரியும். அப்ப இது 2யுமே இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். L equal to square root of r squared plus r squared. L is equal to 2r squared. L is equal to 2r squared னா L is equal to r squared ரூட்ல இருந்து வெளிய எடுத்தோம்னா r root 2. அப்ப L ஓட வேல்யூ r root 2னும் h ஓட வேல்யூ r னும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 4r ratio of 2 h ஓட வேல்யூ என்னது? r ratio of L ஓட வேல்யூ என்னது? r root 2. இப்ப அதே போல சேம் டெர்ம கேன்சல் பண்ணா ஆர் கேன்சல், ஆர் கேன்சல், ஆர் கேன்சல். 4:2:√2. ஓகேவாம்மா? இப்ப அதுக்கடுத்து இதையுமே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா, இது எல்லாமே இன் டெர்ம்ஸ் ஆஃப் 2, 2வா இருக்கு. இத ரிமூவ் பண்றது முடியுமான்னு செக் பண்றோம்.
இப்போ √2வ வச்சு தான் நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஏன்னா இருக்கறதுல சின்ன நம்பர் √2 தான். √2வோட மல்டிபிள்ஸ்ல தான் இது இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, √2ன்றது 2 அப்படின்றத நம்ம √2 இன்டு √2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்ப என்ன பண்றோம்னா, 4 2 இன்டு 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. √2, √2, √2. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2வையும் √2வா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஒரு நம்பர் 2வா இருக்கும். இன்னொன்னு √2, √2, √2, √2, √2. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, 2 √2 ரேஷியோ ஆஃப் √2 ரேஷியோ ஆஃப் 1. இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுதாம்மா? எங்க இருந்து கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன்னா, நான் உனக்கு அதுலருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். கேளுடா. ஓகேம்மா. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ரஸ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஃப்ரஸ்டம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்ல இருக்க பக்கெட் பார்த்திருப்போம். இந்த பக்கெட்டு ரெக் கோ சிலிண்டர் மாதிரியும் இல்ல, கோன் மாதிரியும் இல்ல. இது ஏதோ ஒரு ஷேப்ல இருக்கு. இது என்ன ஷேப்ல இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்க ஒரு கோன நம்ம இந்த இடத்துல கட் பண்ணா, இங்கேயும் ஒரு சர்க்கிள் கிடைக்கும். மேலேயும் ஒரு சர்க்கிள் கிடைக்கும். கீழ இருக்க சர்க்கிள் சின்னதாவும், மேல இருக்க சர்க்கிள் கொஞ்சம் பெருசாவும் வரும். ஒரு பக்கெட் ஷேப்ல கிடைக்கும். இந்த இதுக்கு பேரு தான் ஃப்ரஸ்டம். ஓகேவா? ஸோ, அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரஸ்டம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கோண 2ஆ கட் பண்றதா பார்த்தோம். இந்த மாரி இருக்க ஒரு கோண, இந்த மாரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க ஆல்ரெடி ஒரு ஆர் இருக்கு. அப்ப புதுசா இன்னொரு ரேடியஸும் கிரியேட் ஆகுது. இத விட இது சின்னதா இருக்கு. அப்ப இத வேரியேட் பண்றதுக்காக இங்க இருக்கிறத கேப்பிட்டல் ஆர்னும், இங்க இருக்கிறத ஸ்மால் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபார்முலா என்னது? பை ஆர் எல். இங்க 2 ஆர் வந்திருக்கு இல்லையா? பை ஆர் சாரி பை எல் ஆர் பிளஸ் ஆர். ஓகேவா? ஆர் இருக்க இடத்துல ஆர் பிளஸ் ஆர்ன்னு போட்டுப்போம். புரிஞ்சதாடா? நெக்ஸ்ட். இப்போ எல்லுக்கு ஃபார்முலா வேணும் இல்லையா? முதல் எல் வந்து என்னது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர்ன்னு போடுவோம். ஏன் இப்படி போட்டோம்னா, இந்த மாரி ரைட் சர்க்குலர வச்சு கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க பாதியிலேயே கட் ஆகுது இல்லையா இந்த வேல்யூஸு. அதனால அதோட வேல்யூஸும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்படி வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்ப எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது. இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்லாண்டிங் ஹைட்க்கு என்ன பண்றோம்? பித்தாகரஸ் யூஸ் பண்ணி ஆ ஆர் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு போட்டோம். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இது கட் ஆகுது. கட் ஆகும்போது நமக்கு லென்த் எதுலருந்து வருது? இதுலருந்து வருது. இங்க இருக்கிறது கட் ஆகுது. அதே மாரி இங்க இருக்கிறது இது கட் ஆகுது. இது 2க்கும் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு பதிலா, நம்ம சின்னதா ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றோம். ரேடியஸ்க்கு மட்டும் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அவ்வளோதான். எல்லுக்கு காமன் ஃபார்முலா தான். என்ன பண்றோம்? ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ன்னு யூஸ் பண்றோம். ரேடியஸ்க்கு மட்டும். ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் டிஎஸ்ஸி ஆஃப் த ஃப்ரஸ்டம் பார்த்துக்கலாம். டிஎஸ்ஸி ஆஃப் த ஃப்ரஸ்டம் என்னடா வரும்? இந்த டாப், இந்த பாட்டம், அப்புறம் இந்த சிஎஸ்ஏ. ஓகேவா? ஸோ சிஎஸ்ஏக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் பிளஸ் ஆர் எல் பிளஸ் இது கீழ இருக்கு இல்லையா? கீழ இருக்க சர்க்கிள். பை ஆர் ஸ்கொயர். இது மேல இருக்க சர்க்கிள். பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதுல ஃபுல்லும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்ஸர். ஓகேவா? இப்ப இதுக்கான சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். The slant height of a frustum of a cone is 5 centimeter and the radius and its ends are 4 centimeter and 1 centimeter. Find its curved surface area. The slant height of the frustum. Slant height அவங்களே டைரக்ட்டா குடுத்துட்டாங்க L. L is equal to 5 centimeter.
ம். The slant height of the frustum of the cone is 5 centimeter and radius of its ends are radius குடுத்துட்டாங்க. கேப்பிட்டல் R வந்து 4, ஸ்மால் r வந்து 1. ஃபைண்ட் த CSA கேட்டிருக்காங்க. அப்ப CSAக்கான டைரக்ட் ஃபார்முலா தான் பை R பிளஸ் R இன்டு L. ஓகே. இத சால்வ் பண்ணிடலாம்லடா? ஓகேவா? இது ஜஸ்ட் ஒன்னது பைனா 22/7ன்னு போடுறோம். ரேடியஸ் 2 ரேடியஸ் ஆட் பண்றோம். 4 + 1 5. L ஓட வேல்யூ 5 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இது எல்லாம் மல்டிப்ளை பண்றப்ப 550/7ன்னு வரும். 550 எப்படி 7ஆல டிவைட் பண்ணணும்னு சொல்றேன். நார்மல் டிவிஷன் அண்ட் இந்த மாரி லாங் டிவிஷன்ல பண்றது. நார்மல் டிவிஷன் எப்படின்னா 7 இருக்கு. 50 54 வரைக்கும் எந்த டேபிள் வரும்? 8 7s ஆர் 56 வரும். அப்ப 7 7 7s ஆர் 49. 49 அப்படின்னா ரிமைனிங் வந்து 6 இருக்கும். 60 8 7s ஆர் 56. ரிமைனிங் 4 40. 5 7s ஆர் 35. ரிமைனிங் 5 50. 7 7s ஆர் 49. 2 டிஜிட் நம்பர் வரைக்கும் எழுதுனா போதும். டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் எழுதுனா போதும். அவ்வளோதான். புரிஞ்சதாடா? Okay. An industrial metallic bucket is in the shape of the frustum of a right circular cone whose top and bottom of the diameters are diameters குடுத்துருக்காங்க. D equal to 10. இப்போ இத நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஷேப்ல எழுதிடலாம். என்ன ஷேப்ல எழுதலாம்? ம். D வந்து டயமீட்டர் வந்து 10ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப கேப்பிட்டல் R ஈக்குவல் டூ 5. ஸ்மால் r ஈக்குவல் டூ 2. Whose height is 4 meter. Find the curved and total surface area of the bucket. இது டைரக்ட் ஃபார்முலா தான். ஆனா என்னன்னா, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியானா L கேட்டிருக்காங்க. ஓகேவா? ம். ஒரே ஒரு செகண்ட்ரா. இத டைரக்ட்டா L குடுத்துட்டாங்க. அதனால இந்த சம் ஈஸியா இருந்தது. ஆனா இதுல டைரக்ட்டா L குடுக்கல. எதுக்காகன்னா, இந்த L ஓட ஃபார்முலாவ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக குடுத்துருக்காங்க. h ஸ்கொயர் பிளஸ் r ஸ்கொயர் மைனஸ் r ஸ்கொயர். L ஈக்குவல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் மீன்ஸ் 16. R ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 25. 25 மைனஸ் 4. இங்க என்ன வரும்னா 21 வரும். 16 பிளஸ் சப்ட்ராக்ட் பண்ணணுமா? ஓஹோஹோ! சாரிடா. சாரி ஃபார்முலாவ கன்ஃப்யூஸ் பண்ணியாச்சு. R மைனஸ் R தான் ஹோல் ஸ்கொயர்ட்ரா. ஓகேவா? கேப்பிட்டல் R மைனஸ் ஸ்மால் rல இருந்து ஸ்கொயர் பண்றோம். ஓகே. இதோட மீனிங் புரிஞ்சுது. இப்போ ஃப்ரஸ்டம்ல இந்த மாதிரி இருக்கு. இது பெரிய ரேடியஸ், இது சின்ன ரேடியஸ். ஸோ அப்ப என்ன பண்றோம்னா, Rலருந்து ஸ்மால் r சப்ட்ராக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர். R சேர்னா ரேடியஸ் ஸ்கொயர். அப்ப ரேடியஸ் ஸ்கொயர் என்ன பண்ணணும்னா, Rலருந்து R ஸ்கொயர் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் பண்றோம். ஆட் பண்ணா லென்த் பெருசா தானே ஆகும். ஓகேவா? R மைனஸ் R த ஹோல் ஸ்கொயர். ஸோ R ஓட வேல்யூ என்னம்மா? கேப்பிட்டல் R ஓட வேல்யூ 5. 5 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். 3 தான் வரும். 3ய ஸ்கொயர் பண்றோம். தென் ரூட் ஆஃப் 16 பிளஸ் 9 ஈக்குவல் டூ 25 ஈக்குவல் டூ 5. இப்போ லென்த் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோம். அந்த ஃபார்முலா தப்பா படிச்சுட்டோம். அப்ப அதுவே வந்து திருப்பி அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஞாபகம் வருது. ஃபார்முலா எழுதாம எழுதுனோம்னா, நம்ம ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஃபார்முலா எழுதி எழுதி எழுதுனா தான் நமக்கு அது ரீகால் ஆயிட்டே இருக்கும். ஓகேடா. இப்ப L ஓட வேல்யூ 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ CSA ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். CSA ஃபார்முலா என்னது? பை R L. Rக்கு பதிலா R பிளஸ் R இருக்கு. L ஃபைண்ட் அவுட் பண்றப்ப மட்டும் என்ன பண்றோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் R மைனஸ் R த ஹோல் ஸ்கொயர்ன்னு போடுறோம். இன்டு L. ஸோ பை R பிளஸ் R 5. L ஓட வேல்யூ 5. 22/7 இன்டு 25 5 பிளஸ் 2 இன்டு 7 இன்டு 5. 110 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா?
TSC pi R plus R L. பெரிய ரேடியஸ் அண்ட் ஸ்மால் ரேடியஸ். ஸோ எல்லாத்துலயும் பை காமனா இருக்கு. பைய காமன் எடுத்துடலாம். 22/7 காமன் எடுத்துடலாம். R plus R 7 இன்டு L ஓட வேல்யூ 5. அடுத்து R ஸ்கொயர். கேப்பிட்டல் R என்னது? 5. 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஸ்மால் r இருந்தது 2. 2 ஸ்கொயர் பண்ணா 4. 35 plus 29. இது ரெண்டும் ஆட் பண்றோம் அப்படின்னா 34 plus 30 64. ஓகே. இங்க ஒரு 5 இருக்கா? ஓகே. அவ்வளோதான்டா. இத ஃபுல்லும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும். 1048 டிவைடட் பை 7 வரும். இத கேன்சல் பண்றோம். 2 7s are 14. இங்க 0 இருக்கு. என்னால 7 டேபிள் சொல்ல முடியாது. அதனால நான் இங்க ஒரு 0 போட்டுக்கிறேன். அடுத்து 8. 8ல வந்து 1 டைம்ஸ் தான் 7 இருக்கும். தென் ரிமைனிங் 1 10 1 7s are 7 ரிமைனிங் 3 30 4 7s are 28 2 22. ஸோ டெசிமல்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் போதும். அதனால இத ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இதான் நம்மளோட ஆன்சர். யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். புரியுதாடா? எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் எழுதியாச்சு இல்லையா? எக்ஸர்சைஸ் சம்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி என்னென்ன சம் பார்த்துருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் 3 சம்ஸ் பார்த்துருந்தோம். அப்படிதானடா? ஃபர்ஸ்ட் 3 சம் பார்த்துட்டோமாடா? ஓகே. இப்ப 4த் சம் பாருடா. 4த் சம்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் நடத்தல. நான் டீச் பண்ணவே இல்ல. நீயா தான் உன்னோட எக்ஸாம் ஹால்ல படிக்கிறது. சரியா? இப்ப நான் ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கேன். நான் எப்படி இத அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கொஸ்டின் தான் தெரியும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR. அப்ப PQRன்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. வரைஞ்சுட்டேன். PQR. அடுத்து என்னது? ஆங்கிள் Q வந்து 90 டிகிரின்னு குடுத்துட்டாங்க. ஓகே. இஸ் ரொட்டேட்டட் அபௌட் QR. QRன்னா இதுதான். இந்த QRஅ பொறுத்து இது ரொட்டேட் ஆகுது. அண்ட் PQ இந்த PQவ பொறுத்து ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணு ஃபிக்ஸ்டா இருக்கும். இன்னொன்னு ரொட்டேட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு QRஅ ஃபிக்ஸ்டா வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த P வந்து ஸ்டாண்டர்டா நிக்கும். ஓகேவா? இந்த QR வந்து என்ன ஆகும்னா, இப்படி ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அந்த இந்த 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 சைடு ஃபுல்லும் இப்படியே ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இத இப்படி ஜாயின் பண்ணோம்னா, இது ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இங்க எனக்கு P. இப்ப இதே இது PQவ ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறோம். நமக்கு புரியறதுக்காக நான் உனக்கு இந்த ஷேப்லயே குடுக்குறேன். PQRன்னு போட்டேன்னா, இப்ப PQ வந்து இப்படி இருக்குன்னா, இது இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த மாரி கிடைக்கும் பிக்சர். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள் வந்து எப்படினாலும் இதுதான் ரைட் ஆங்கிள் Q. அப்ப என்ன ஆகும்னா, இது ஹைப்போட்டனஸ் ஆயிரும். PRன்றது ஹைப்போட்டனஸ் ஆயிரும். இங்க என்ன இருக்கு? QR தான் ஹைப்போட்டனஸா இருக்கு. இங்க எது ஹைப்போட்டனஸா இருக்கு? PR வந்து ஹைப்போட்டனஸா இருக்கு. இப்ப வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்ப PQ ஓட வேல்யூ என்னது? ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கோம்? PQ வந்து சாரி QR வந்து 16. PR வந்து 20. QR equal to QR equal to 16. சரிடா. இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சதா? ரொட்டேட் ஆகுற கான்செப்ட் புரிஞ்சா போதும். நம்ம அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்றோம்னா, நம்ம ட்ரையாங்கிள் வரையிறோம். ஓகேவா? ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையிறோம். வரைஞ்சாச்சு.
இதுல நேம் குடுக்குறோம். நேம் குடுத்தாச்சு. இப்ப அவங்க குடுத்துருக்க டேட்டாஸ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அவங்க என்ன குடுத்துருக்காங்க டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ பிக்யூ, பிஆர், கியூஆர். பிஆர் பிஆர் என்னது? 20. கியூஆர் என்னது? 16. ஓகேவா? கியூஆர் 16, பிஆர் 20. ஓகே. இப்ப இந்த பிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிக்யூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிருவோமா? ஏன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது ஹைப்போட்டனஸ். இதுதான் லார்ஜஸ்ட் சைடு. அப்ப இதுதான் வந்து என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணி இத சப்ட்ராக்ட் பண்றோம். உனக்கு ரூட் வர்றது கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னா இப்படி எழுதிக்கோ. பிக்யூ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ 20 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் பண்ணா 400 வரும். 16 ஸ்கொயர் பண்ணா 256ன்னு வரும். ஓகேவா? இது 2யும் சப்ட்ராக்ட் பண்ணா 144 வரும். தென் PQ இஸ் ஈக்குவல் டூ 4 12ன்னு வந்துரும். ஸோ இப்ப இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு எல்லா சைடுமே தெரியும் லென்த். PQR இது 12, இது 16 அண்ட் இது 20 லென்த். இப்போ ரொட்டேஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. எத வச்சிருக்கு? இந்த PQ மூவ் ஆகுது. இந்த QR மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும்னா 16ஆ இருக்கும். இதுவே வந்து இப்படி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, இந்த 12 வந்து ரேடியஸா மாறும். R இஸ் ஈக்குவல் டூ 12ஆ இருக்கும். ஓகேவா? புரிஞ்சதாடா? இப்போ இது PQவ வச்சு ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, என்னோட ரேடியஸ் 16ஆ இருக்கும். இதே இது வந்து என்னோட QR வச்சு ரொட்டேட் ஆச்சு. QR வச்சு ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, என்னோடது வந்து என்னவா இருக்கும்? 12ஆ இருக்கும். ஓகேவா? அப்ப இதுல 2 கோன் வந்து 2 டிஃபரண்ட் கோன் வந்திருக்கு. நமக்கு இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா, PQ அபோட்ல வந்து ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, ரேடியஸ் வந்து 16ஆ இருக்கும். ஹைட் வந்து 12ஆ இருக்கும். இதுக்கு எனக்கு ஒரு பை ஆர்எல் கிடைக்கும். சிஎஸ்ஏ கிடைக்கும். இந்த மாதிரி ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு சிஎஸ்ஏ கிடைக்கும். R is equal to 16 and height is equal to 12. புரியுதாடா? L is equal to 20. இது சால்வ் பண்ணலாமா? அப்படியே சால்வ் பண்ண உனக்கு ஆன்ஸர் வருதான்னு மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்லுமா. ட்ரை பண்ணு. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரி தோணும். ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். 4 பெர்சன்ஸ் லிவ் இன் எ கோனிக்கல் டென்ட். 4 பேர் வந்து கோனிக்கல் டென்ட்ல இருக்கிறாங்க. ஹூஸ் ஸ்லாண்டிங் ஹைட் இஸ் 19 சென்டிமீட்டர்ன்னு குடுத்துட்டாங்க. இஃப் ஈச் பெர்சன் ரெக்வெஸ்ட் 22 சென்டிமீட்டர். ஒரு ஆளுக்கு 22 சென்டிமீட்டர்ஸ் வேணுமா? ஆன் த ஃப்ளோர் ஏரியா. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரு பெர்சனுக்கு நமக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுதுன்னா, 4 பெர்சனுக்கு 4 இன்டு 22 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கீழ ஃப்ளோர்ல வேணும். இப்ப இந்த கோன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கோனோட ஃப்ளோர் என்னன்னு பார்க்கணும். கோனோட இந்த ஃப்ளோர் வந்து என்ன ஷேப்பு? சர்க்கிள் ஷேப். அப்ப சர்க்கிளோட இந்த ஏரியா வந்து 88. ஓகேவா? சர்க்கிளோட ஏரியா வந்து 88. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். ஹைட் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, சர்க்கிள் ஏரியால இருந்து ரேடியஸ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ரேடியஸ யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஹைட் அவங்களே குடுத்துருக்காங்களா? ஹைட்டும் குடுத்துட்டாங்க. ஸ்லாண்டிங் ஹைட் எல் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லையும், ஆரையும் யூஸ் பண்ணி ஹைட் கண்டுபிடிக்கணும். இத சால்வ் பண்ணிடலாமாடா? ட்ரை பண்றியா?
ட்ரை பண்ணுமா. ட்ரை பண்ணி ஆன்ஸர் சொல்லு. மேம் 18.25 மேம். ஓகே. வெரி குட், வெரி குட். அதாவது இந்த சம் 6த் சம் என்னன்னா, ஒரு கேர்ள் வந்து பர்த்டே பார்ட்டிக்காக ஆ கேப்ஸ் வந்து ரெடி கோன் சைஸ் வந்து பர்த்டே கேப் இருக்குல்ல, அந்த கேப் ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறா. அவ என்ன செய்றான்னா, சம் மெட்டீரியல் போய் வாங்கிட்டு வரா. இவ்ளோ ஏரியா கவர் ஆகும். எவ்ளோ ஏரியானா 5720 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள ஒரு சீட் வந்து வாங்கிட்டு வரா. இத இந்த மாரி கட் பண்ணி கோன் ரெடி பண்றா. நம்ம கோன் ஏற்கனவே பார்த்தோம். செக்டர் ஷேப்ல பார்த்தோம். இந்த மாதிரி. இந்த மாரி இப்படி கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்குறா. எல்லாத்தையும் எடுக்குறா. அப்ப இந்த மாதிரி 5 அண்ட் 7 சென்டிமீட்டர்ஸ் 5 அண்ட் 12 இந்த ரேடியஸ் அண்ட் ஹைட்ல உள்ளது எவ்ளோ வந்து சால்வ் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நமக்கு என்ன வேணும்னா, சிஎஸ்ஐ ஆஃப் த கோன் தெரிஞ்சா தான் நம்ம இந்த ஏரியா எவ்ளோ இருக்குன்னு தேவைப்படும் தெரியும். அப்போ ஒரு கோனுக்கு தேவையான ஏரியாக்கு நமக்கு எல் ஃபர்ஸ்ட் வேணும். எல்லோட ஃபார்முலா என்னது? ஹச் ஸ்கொயர் பிளஸ் ரேடியஸ் ஸ்கொயர். 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். 12 ஸ்கொயர்னா 144, 5 ஸ்கொயர்னா 25. ஸோ டோட்டலா 165 வரும். சாரி 169. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எல்லோட வேல்யூ 13 வரும். ஓகேவா? லென்த் 30. இப்ப நமக்கான ஃபார்முலா என்னன்னா பை ஆர்எல். பை ஆர்எல் 22/7 ரேடியஸ் 5 லென்த் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 13ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணா 1430 டிவைடட் பை 7. ஒரு கேப்புக்கு வந்து நமக்கு இவ்வளவு ஏரியா கவர் ஆகுது. ஓகேவா? இப்போ அதோட சின்ன கால்குலேஷன். ஒரு சின்ன டிஃபரண்டான ஒரு வேரியேஷன் சொல்லிடுறேன். இப்ப வந்து ஆ ரூ. 100 நம்மகிட்ட இருக்கு. ஒரு பொருள் நம்ம ரூ. 10க்கு வாங்குறோம் அப்படின்னா, ரூ. 100க்கு எவ்வளோ பொருள் வாங்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும்னா, இந்த 10 வந்து என்ன பண்ணணும்னா, அந்த டோட்டலால டிவைட் பண்ணணும். அப்ப நமக்கு எத்தன பொருள் வாங்கலாம்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? இப்ப ரூ. 250க்கு ஒரு பொருளோட காஸ்ட் ரூ. 5. ரூ. 250க்கு எவ்ளோ பொருள் வாங்கலாம் அப்படின்னா, அந்த லார்ஜஸ்ட் நம்பரால அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர டிவைட் பண்ணும்போது, ஹவ் மெனி நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். 50 நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த லார்ஜஸ்ட் ஏரியா அவங்க குடுத்துருக்காங்களே 5த் சம்ல, 6த் சம்ல 5720 இந்த லார்ஜஸ்ட் ஏரியாவ அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவால டிவைட் பண்ணணும். நம்ம பர்ட்டிகுலர் ஏரியா என்னது? அந்த குட்டி கேப்போட ஏரியா என்னது? இதுதான். இதால டிவைட் பண்றோம். 1430 டிவைடட் பை 7ன்னு போடணும். இந்த 7 என்ன ஆகும்னா, ரெசிப்ரோக்கல் ஆக்கி அப்படியே மேல போயிடும். புரியிற மாரி சொல்றேன். 4 5/6ன்னு இருக்குன்னா, 4 டிவைடட் பை 5/6ன்னு அர்த்தம். அப்போ 4 டிவிஷன வந்து மல்டிப்ளிகேஷனா மாத்துனா ரெசிப்ரோக்கல் ஆகும். 6/5ன்னு. அதனால தான் இந்த 6 வந்து மேலயும், இந்த 5 வந்து கீழயும் இருக்கு. அதே மாரி தான் இங்க. 1430 கீழயும், 7 மேலயும் இருக்கு. அவ்வளோதான். நார்மல் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கான்செப்ட். ஓகேவா? 0, 0 கட்டு 143 3 4s ஆர் 12 143 4ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 3 4s ஆர் 12 4 4s ஆர் 16 17 1 4s ஆர் 4 572 4 டைம்ஸ். ஸோ 28 கேப்ஸ் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும். ஓகேவா? புரிஞ்சதாடா?
பாப்பா புரிஞ்சுதா? ஓகே.